இப்போ எஸ்டிமேஷன் பார்க்கலாங்க. எஸ்டிமேஷன் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு கொட்டேஷன் கொடுக்குற மாதிரி, எஸ்டிமேஷன் போட்டு தர மாதிரி இதுதான். இது வந்து எங்கேயுமே அஃபெக்ட் பண்ணாமல் ஜஸ்ட்டு பிரிண்டிங்காக மட்டும் கொடுக்கறதுக்காக இருக்குது. இது சேல்ஸில் என்ன இருக்கோ அதே ஃபீல்டு தான், அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பில் போட்டு பிரிண்ட் எடுத்து கொடுத்துக்கலாம். இப்படி இதை வந்து நீங்கள் எஸ்டிமேஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு இதே வெப்சைட் டைப் மாதத்தில் போய் கொட்டேஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெவ்வேறு இதில் போட்டுக்கலாம். இது நான் சாம்பிளுக்கு இஎஸ்ன்னு வர மாதிரி போட்டிருக்கேன். அதுக்குள்ளே நீ கொட்டேஷன் வேணுன்னா கியூ அப்படின்னு கூட போட்டு யூஎஸ் இல்லை கியூஏ அப்படின்னு கூட போட்டுக்கலாம். இல்லைனா வேறு 1 2 3 நம்பர் வேணால் அப்படி கூட போட்டுக்கலாம். எஸ்டிமேஷனை க்ரியேட் பண்ணி கொட்டேஷன் க்ரியேட் பண்ணலாம். அதே மாதிரி பர்ஃபார்ம் இன்வாய்ஸ் இதே கேட்டகரியில் தான் வரும். நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது வந்து வெப்சைட் டைப் மாஸ்டரில் இங்கே க்ரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எஸ்டிமேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டால் இது எஸ்டிமேஷன் கேட்டகரியில் வந்து சேல்ஸு இல்லை, கிரெடிட் நோட் இல்லை, அதே மாதிரி கீ இன்வாய்ஸ் எல்லாம் வராது. இந்த இடத்துல மட்டும் நீங்கள் வந்து இதையே காப்பி பண்ணி கொட்டேஷன் வேணுன்னா கொட்டேஷன் போட்டுக்கலாம். கொட்டேஷனை க்ரியேட் பண்ணிக்கலாம். கொட்டேஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு பர்ஃபார்மன்ஸ் தனியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் எவ்வளோ வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது ஒன்லி பிரிண்டிங் மட்டும்.